2015 ஆண்டு ஏப்ரல் 14 இடம்பெற்ற இரட்டை கொலையுடன் தொடர்புடைய 6 குற்றவாளிகளுக்கு அம்பாறை மேல் நீதிமன்றம் மரண தண்டனையை விதியாக்கியது. பதியத்தலாவ கட்டுப்பார கெகலுள்ள கிராமத்தில் இருவரை தாக்கி லொரியொன்றை மோதச் செய்து இப்படுகொலையை புரிந்துள்ளனர். அதன் தீர்ப்பை வழங்கும் போது இம்மூன்று பிரதிவாதிகளும் குற்றவாளிகள் என்றும் அவர்களுக்கு மரண தண்டனை விதியாக்கப்படுவதாகவும் நீதிபதி உத்தரவிட்டார். முன்னாள் அமைச்சர் லக்ஷ்மன் யாப்பா அபேவர்தன மற்றும் இலங்கை முதலீட்டு சபையின் முன்னாள் பணிப்பாளர் நாயகம் ஜயந்த எதிரிசிங்க ஆகியோருக்கு எதிரான வழக்கை முன்னெடுத்து செல்வதற்கு முடியாதென முன்வைத்த அடிப்படை ஆட்சேபனையை கொழும்பு மேல் நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. முன்னாள் அமைச்சர் லக்ஷ்மன் யாப்பா அபேவர்தன மற்றும் முன்னாள் முதலீட்டு சபையின் பணிப்பாளர் நாயகம் ஜயந்த எதிரிசிங்க ஆகியோருக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு இவ்வழக்கை தாக்கல் செய்துள்ளது. அரசாங்கத்திற்கு 17 லட்சத்திற்கும் கூடுதலான தொகை நஷ்டம் ஏற்படுத்தியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மஹிந்த ராஜபக்சவின் 2வது பதவியேற்பை முன்னிட்டு 2014 ஆண்டு நவம்பர் 19 இலங்கை முதலீட்டு சபையின் நிதியிலிருந்து 11 பத்திரிகைகளுக்கு விளம்பரம் வழங்குவதனூடாக இந்த நட்டம் ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. 5 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. சாட்சியாளர்களாக 15 பேர் குறிப்பிடப்பட்டுள்ளனர். பிரதிவாதி சமர்ப்பித்த அடிப்படை ஆட்சேபனையை நீதிபதி இந்த வழக்கின் ஆரம்ப விசாரணைக்காக டிசம்பர் 16 வரை ஒத்திவைத்தார். முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ஸ் உள்ளிட்ட 6 பேருக்கு எதிரான வழக்கின் மேலதிக விசாரணை ஜனவரி 19 இடம்பெறும் என கொழும்பு நீதவான் நீதிமன்றம் அறிவித்தது. ஐக்கிய நாடுகள் அலுவலகத்திற்கு முன்னால் வீதிகளை மறைத்து மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் செயற்பட்டதாக விமல் வீரவன்ஸ் உள்ளிட்ட பிரதிவாதிகளுக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. 2016 ஆண்டு ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் சையத் அல் ஹுசைன் இலங்கைக்கு விஜயம் செய்தபோது அவர் இவ்வாறு செயற்பட்டுள்ளார். கருவாத்தோட்டம் போலீசார் முறைப்பாட்டை செய்துள்ளனர். மேலதிக விசாரணைகள் ஜனவரி 19 இடம்பெறும். இவ்வழக்கின் ஏனைய பிரதிவாதிகளாக ஜெயந்த சமரவீர, வீரகுமார திசாநாயக்க, பிஎஸ்சிறி விஜயநாயக்க, மேஜர் செனவிரட்ன, முகமது முசமில் ஆகியோர் குறிப்பிடப்பட்டுள்ளனர்.